அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகள் இந்த தலைப்பில் உண்மையான கருணை எது என்பதை பார்ப்போம். திரைப்படத்தில் சோகமயமான காட்சிகளை பார்த்துவிட்டு கண்ணீர் விடுகிறோம். துக்கத்திற்கு உள்ளானவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு கூட இந்த திரைப்படம் வந்து குறுக்கிடுகிறது என்று உணர்ச்சி வசத்தினால் நினைக்கிறோம். அம்மாதிரியே நாவல் சிறுகதைகள் படிக்கும் பொழுது கஷ்டப்படும் பாத்திரங்களின் சோக கதைகளை கேட்டு வருந்துகிறோம். பிச்சைக்காரன் போல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் மண் பொம்மைகள் நம் மனத்தை வேதனைக்குள்ளாக்குகின்றன. ஆனால் வாழ்க்கையில் உண்மையிலேயே துக்க கடலில் மிதப்பவர்களை பற்றி நாம் அதிகம் கவலைப்படுவதே இல்லை. அவனுடைய விதி அல்லது தலைவிதி, நாம் என்ன செய்ய இயலும் என்று வாளாயிருக்கிறோம். வாளாயிருக்கனா சும்மா இருக்கிறோம், எந்த உதவியும் செய்யாமல் என்று வாளா இருக்கிறோம். பார்க்கக்கூட சகிக்காமல் கண்களை வேறு பக்கம் திருப்பி வைத்து செல்லுகிறவர்களும் உண்டு. உயிருடன் இருக்கும் முதிய பலவீன தாய் தந்தையை ஒரு பாரமாக கருதப்படுவதையும் பார்க்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்வார்கள். அத்தகைய தாயும் தந்தையினுடைய இதை பற்றி கவனிக்காத ஒரு பாரமாக நடக்கக்கூடிய இன்று முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்றார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் ஈமக்கடன்களிலும் வருடந்தோறும் வரும் சடங்குகளிலும் அக்கறை காட்டி நல்ல பேர் வாங்க முன் வருகிறார்கள். இறந்த பிறகு காட்டும் மரியாதையில் 1/1000 தாய் தந்தையர் வாழ்ந்திருந்த பொழுது காட்டியிருந்தால் முதியவர்கள் பிளாகிதம் அடைந்திருப்பார்கள் என்பது சின்னம். பிளாகிதம்னா மன கசப்பு நீங்கி மன நிம்மதி அடைவார்கள். தன்னை பாதிக்காத வரைதான் மனிதனின் கருணை வெளிவருகிறது. தன்னை பாதிக்கும் பொழுது சொந்த குணம் நடமாடுகிறது. இந்த மாதிரி பிறவி குணங்களை குறைத்து கொள்ள மனிதன் முன்வர வேண்டும். அதாவது மனிதன் அன்பு இரக்கம் போன்ற பண்புகளிலே நிறைந்திருக்க வேண்டும். எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ண வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் வள்ளலார். ஆகவே ஒவ்வொரு மனித பிறவியாகி நாம் ஒவ்வொருவரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். அவருடைய துன்ப நிலைக்கு நாம் வருந்த வேண்டும். ஆகவே அன்போடு வாழுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.